நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் திமுக இவ்வளவு தீவிரமா ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து எடுத்து எதிர்வினையாற்ற வேண்டியதில்லை. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய மிக மோசமான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய 91 தேர்தலையே நீங்க 20% மேல இருந்தீங்க. அவர்களுடைய மிக சிறப்பான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலையே அவங்க 20 தொடல இன்னும். பெருமாள்மணி சார் ஒரு விஷயத்தை கேட்டாங்க, ஏன் பாஜக எது பேசினாலும் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்ணுது, கருத்தாக்கத்துக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுதுன்னு கேட்டாங்க. அப்படி பதட்டப்படக்கூடிய இயக்கமா திமுக இருக்கிறதுனாலதான் கடந்த 2011 எதிர்கட்சி வரிசையில கூட வராத திமுக 2021 ஆளுங்கட்சியா வர முடிஞ்சுச்சு. அந்த கருத்தாக்கம் மட்டும் தான் 10 ஆண்டுகள் அந்த கட்சியை தாக்கி பிடிச்சிருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மேடையில கருணாநிதி ஐயா அவர்களோ மற்ற திமுகவினரோ வேலை பரிசாக கொடுத்ததற்கான சான்று இருக்கா? இந்த வேல் யாத்திரைன்னு பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவினுடைய பல்வேறு மேடைகள்ல ஸ்டாலின் ஐயாக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வேலை பரிசாக கொடுத்தார்கள். அப்போ நாங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்கியதை பார்த்து பயந்து போய் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். திமுக வேலை என்னைக்காவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு தமிழ்நாட்டுல முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வேல் மாயமான போது 1982 அந்த திருச்செந்தூர் கோயில்ல மாயமான வைரவேல் எங்கன்னு 8 நாட்கள் நடைபயணம் போனது கருணாநிதி அவர்கள் தான். 8 நாட்கள் நடைபயணம் போய் அவர் திருச்செந்தூர்ல போய் அடைந்தாரு. 1982 ஆண்டுல அது நடந்துச்சு. அங்க அறநிலையத்துறையில் அன்றைக்கு அதிகாரியாக இருந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு மர்மமான முறையில் இறந்திருந்தாரு. அவர் மரணத்திற்கும் நீதி வேண்டும், மாயமான வைரவேலியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மதுரையிலிருந்து 200 கிலோமீட்டர் கருணாநிதி அவர்கள் அந்த வைரவேல் எங்கே அப்படின்னு சொல்லி நடைபயணம் மேற்கொண்டாரு. ஆனா